வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. ஸோ ஹிஸ்ட்ரி வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயினிசம் சரிங்களா, சமண மதம். ரைட். ஸோ ஏன்ஷியன் இந்தியாவில் சரிங்களா, வரலாற்றுக்கு முந்தைய கால இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேத காலத்தில் இன்றைக்கி நம்ம கும்பிடக்கூடிய அனைத்து கடவுள்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய பேஸே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேத காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதில் முன்வேத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய வருகை இருந்திருக்காது. ஒன்லி வந்து இயற்கை வழிபாட்டு முறை தான் இருந்திருக்கும் இல்லைங்களா? பின்வேத காலம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கடவுள்களும் உள்ள வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ மும்மூர்த்திகளுடைய வருகை ரைட்டுங்களா. ஸோ பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மாதிரி மும்மூர்த்திகளுடைய வருகை. வேத காலத்தினுடைய முடிவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காட்ஸ் சரிங்களா, பல கடவுள்கள் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல சமூக பிரிவுகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேத காலத்தினுடைய முடிவில் வந்து பார்த்திங்கன்னா காணப்படும் இல்லைங்களா. ஸோ பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இப்போ இந்த வேத காலத்தினுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிமு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா. அப்போ அந்த வேத காலத்தினுடைய முடிவில் சரிங்களா கங்கா யமுனா சமவெளியில் பார்த்தீங்கன்னா வந்து ஏறத்தாழ 62 கிளை ஜாதிகள் தோன்றி வளர்ந்தன. ஓகேவா? அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சாமானிய மக்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? ஸோ அப்போது அந்த காலகட்டத்தில் கிமு 6ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே சரிங்களா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோன்றிய முக்கியமான அவைதீக மதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அவைதீகம் ரைட்டா. ஸோ அவைதீக மதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதம், சமண மதம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து ஆசீவீகம்னு சொல்லிட்டு ஒரு மதம் இருந்தது ஆசீவீகம். ஸோ இதெல்லாமே வந்து அவைதீக மதங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மக்களையும் அரவணைச்சிட்டு போகக்கூடிய மதங்கள் ரைட்டுங்களா. ஸோ வேத காலம் சரிங்களா, வேத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக பிரிவுகள் காணப்படுது இல்லையா. ஆனால் இந்த சமண மதத்திலையும் புத்த மதத்திலையும் வந்து சமூக பிரிவுகள் என்பது கிடையாது. அப்போது வேத காலத்தினுடைய முடிவில் காணப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் டாமினேஷன் ஓகேவா, அடக்குமுறைகள். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களை மீட்டு கொண்டு வருவதற்காக சரிங்களா இந்தியாவில் அவதரித்த 2 முக்கியமான மதங்கள் சமண மதம் மற்றும் புத்த மதம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் சமண மதத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சமண மதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோன்ற காரணங்கள் நம்ம இப்போ தான் பேசணும். ரைட்டுங்களா? சமண மதம் தோன்ற காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கலெக்டிவாக ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம சொல்கிற காரணம் தான் புத்த மதத்துக்கும் பொதுவானதாக இருக்கும் சரிங்களா. ஸோ தோன்ற காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து வேத காலத்தினுடைய சமய பழக்க வழக்கங்கள் ஓகேவா, வேத காலத்தினுடைய அடக்குமுறைகள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிஸ்க் டாமினேஷன், எக்கனாமிக்கல் டாமினேஷன், சோஷியல் டாமினேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்க் டாமினேஷன் அப்படின்னா வந்து இப்போ பிராமணர்கள் சரிங்களா. ஸோ அந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணதாக அறியப்படுகிறது. ஸோ அந்த டாமினேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கள் வந்து கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது ரைட்டா. ஸோ இப்போ சமூகத்தில் வந்து நம்ம இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இல்லைங்களா. இதனுடைய தொடக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேத காலம் தான். ஸோ வேத காலம்னும் போது கடைசி வேத காலத்தை நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா. ஸோ அப்போது அந்த வேதகால பழக்க வழக்கங்களில் மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கு தோன்றியதே சமண மதம் மற்றும் புத்த மதம். ரைட்டா? சரி, அப்போ முதல் காரணம் வந்து வேத காலத்தினுடைய அடக்குமுறைகள். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சமஸ்கிருதம். ரைட்டா? ஸோ வேத காலத்தினுடைய மொழியான சமஸ்கிருதம் வந்து எல்லா மக்களாலையும் எளிமையாக ஃபாலோ பண்ண முடியல. ரைட்டா? ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ், அதனால் காமன் பீப்புள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது எளிமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஓகேவா? ஸோ ஹை லெவல் லாங்குவேஜை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த உயர்குடி மக்கள் மட்டுமே எளிதாக கேட்ச் பண்ணாங்க. பட் காமன் பீப்புளால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அப்போது இதற்கு மாற்றாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சமண மதம், பௌத்த மதம் வந்த பொழுது 2 புதிய மொழிகளை அறிமுகம் செய்கிறாங்க சரிங்களா. ஸோ எளிதாக வந்து பின்பற்றக்கூடிய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிராகிருதம் மற்றும் பாலி ஆகிய வந்து பார்த்தீங்கன்னா மொழிகள், இது 2 வந்து பார்த்தீங்கன்னா மொழிகளை வந்து அறிமுகம் செய்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரைட்டா? ஸோ இது ஒரு காரணமாக சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ அந்த பழைய வேதிக் கல்ச்சர் டாமினேஷன் ரைட்டுங்களா. ஸோ சமஸ்கிருத மொழியினுடைய டாமினேஷன். ஸோ இது எல்லாமே அது என்ன சார் எக்கனாமிக் டாமினேஷன், அது எப்படி சார் ஏற்றுக்க முடியும், எக்கனாமிக்கலாக வந்து எப்படி டாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ரைட்டா?
ஒன்றும் இல்லைப்பா, லேட்டர் வேதிக் பீரியடில் சரிங்களா. ஸோ லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னா 1000 இருந்து 600 BCE வரைக்கும் லேட்டர் வேதிக் பீரியட் ரைட்டா. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் யூசேஜ் ஓகேவா, இரும்பின் பயன்பாடு அதிகமாக காணப்பட்டது. ஸோ இதுக்கும் அடக்குமுறைக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கங்கா யமுனா சமவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து கங்கா யமுனா சமவெளி வந்து மிக நீண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று சமவெளி இல்லைங்களா. ஸோ வேர்ல்டு லெவல்லே அட் த சேம் டைம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஞ்சஸ்ட் வேலி, கங்கா யமுனா சமவெளி ஃபுல்லாகவே வந்து காடுகளாக நிறைந்து காணப்பட்டது ரைட்டா. அப்போ இரும்பு வந்து பயன்பாடு வந்த பொழுது ஸோ இரும்பினால் செய்யப்பட்ட வந்து கோடாரிகள், இரும்பினால் செய்யப்பட்ட அருவா இதெல்லாமே பயன்படுத்தி வந்து கங்கா யமுனா சமவெளி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த ஃபாரஸ்ட்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அங்கே விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து ஃபெர்டைல் சாயில் இல்லையா, ஒரு டெல்டா ரீஜன் வந்து ரொம்ப ஃபெர்டைல் சாயில்ன்றதுனால வந்து அங்கே வந்து விவசாயம் செஞ்சவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரும் பணக்காரர்களாக மாறிட்டாங்க சரிங்களா. அதனால் அவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காமன் பீப்புளை டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணம் ரைட்டுங்களா. ஸோ அயன் யூசேஜ் அதிகமாக இருந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேத காலத்தில் வந்து பொருளாதார ரீதியிலான அடக்குமுறைக்கு வந்து ஒரு காரணமாக அமைந்தது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சமண மதத்தை நோக்கி, புத்த மதத்தை நோக்கி மக்களை இழுப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்ததுன்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இப்படி சொல்லிட்டே போகலாங்க, இந்த மாதிரி வந்து பல காரணங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். சிம்பிளாக என்ன நேரத்தில் வச்சுக்கிறோம் அப்படின்னா வந்து பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் சரிங்களா, பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தோன்றிய 2 முக்கியமான மதங்கள் சமண மதம் மற்றும் புத்த மதம் ரைட்டுங்களா. ஜெயினிசம் அண்டு புத்திசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சமணம் மற்றும் பௌத்தம் ரைட்டா. ஸோ இப்போ இந்த சமண மதம் ஃபுல்லாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. ஸோ சமண மதத்தினுடைய மொழி என்ன, பிராகிருத மொழி ரைட்டுங்களா. ஸோ சமண மதத்தினுடைய மக்கள் அதிகமாக ஈர்ப்பதற்கான காரணம் அயன் யூசேஜஸ் ஓகே, இரும்பின் பயன்பாடு அதிகமாக காணப்பட்டது. இதெல்லாம் போக நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்னது தான், இந்த 6th century BCயில் அதாவது வந்து பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கங்கை சமவெளியில் ரைட்டுங்களா, கங்கை சமவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 62 கிளை ஜாதிகள் 62 கிளை சாதிகள் தோன்றி வளர்ச்சி அடைந்தன ரைட்டுங்களா. ஸோ அது வந்து சாமானிய மக்களை வந்து ரொம்ப டாமினேட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்கிறோங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமணம் மற்றும் புத்த மதம் தோன்ற காரணங்களாக இருக்குது ரைட்டா. சரி ஓகே, ஸோ இதுக்குள்ளே போயிடலாமா. சமண மதத்தினுடைய ஆரம்பம், சமண மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா யார் நிறுவனாங்க ஓகேவா. ஸோ இதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இப்போ சமண மதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கிடைச்ச ஆதாரத்தின்படி ஓகேவா, நம்மளுக்கு கிடைச்ச லிட்டரரி சோர்சஸின் படி இதனுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6th century BC ரைட்டா. பட் த பிலீவர்ஸ் ஆஃப் ஜெயினிசம், த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜெயினிசம் ஓகே. ஸோ சமண மதத்தை பின்தொடர்பவர்கள், சமண மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நோ எங்களுடைய சமண மதம் வந்து பார்த்தீங்கன்னா பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க ரைட்டா. ஸோ பட் நம்பிக்கை வேற, உண்மைன்றது வேற இல்லைங்களா. ஸோ ஆஸ் பர் அவர் சோர்சஸ் நம்ம தமிழ்நாடு சமைச்சரில் நம்மளுக்கு என்ன சோர்ஸ் கொடுத்துருக்காங்களோ, லிட்டரரி சோர்ஸ் கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை தான் எடுத்துக்க முடியும் இல்லைங்களா. சரி நம்ம பார்ப்போம். த ஃபவுண்டர் சரிங்களா, சமண மதத்தினுடைய ஃபவுண்டர், நிறுவனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வர்தமான மகாவீரர் ரைட்டா. ஸோ இவரோட பீரியட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 534 to 462 BCE, பொது ஆண்டுக்கு முன் 534 இருந்து 462 வரைக்கும் வர்தமான மகாவீரா சரி. ஸோ இவரை பற்றி வந்து பேசிக் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரிங்களா, அவருடைய ஏர்லி லைஃப் அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவரை பற்றி நம்ம இன்ட்ரோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரைட்டுங்களா. ஸோ மகாவீரா பிறப்பிலிருந்து ஓகேவா, அவர் வந்து பிறந்த இடம் மகாவீராவுடைய பர்த் பிளேஸ் ஓகேங்களா, குந்த கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, குண்ட கிராமம் ஓகேவா, நியர்பை வைஷாலி. எங்க இருக்கு வைஷாலி? இன்னைக்கும் பேர் வைஷாலி தாங்க, நியர்பை பீகார் ரைட்டா. சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய பெற்றோர்கள், மகாவீராவுடைய பெற்றோர்கள், பெற்றோர்கள். ஸோ அவருடைய தந்தையின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா, தந்தையினுடைய பெயர் வந்து சித்தார்த்தா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரிய குலத்தை சார்ந்தவர், சத்திரியர் ஓகேவா. சித்தார்த்தர் சத்திரிய குலத்தை சார்ந்தவர்.
தென் வந்து அவங்களுடைய தாயாருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா திரிசலை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிச்சாவிகள் அப்படின்ற ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். ஓகேவா? ஸோ லிச்சாவிகள் அப்படின்றவங்களும் அவங்களும் வந்து ஒரு ரிப்பப்ளிக் பீப்புள் தான், ரைட். வந்து இமயமலையினுடைய அடிவாரத்தில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த வந்து ஒரு குடியரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா லிச்சாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஏன்னா அந்த லிச்சாவின்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா முடிவு வரைக்குமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம குப்தாஸ் ரிலேட்டடாக வீடியோ போட போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்தாஸ்லையுமே லிச்சாவின்ற வார்த்தை அடிப்படும். ஓகேவா? ஸோ அது வரும்போது நம்ம பார்க்கலாம். சரிங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய மனைவியின் பெயர், மகாவீராவுடைய மனைவியின் பெயர் யசோதா. மகாவீராவுடைய மனைவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா யசோதா. தென் இவருடைய மகள், மகாவீராவுடைய மகளுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அனோஜ பிரியதர்ஷினி. ஓகேங்களா? தென் மகாவீரா வந்து பிறந்த இடம் பார்த்தாச்சு, பெற்றோர்கள் பார்த்தாச்சு, மனைவி பார்த்தாச்சு, மகள் பார்த்தாச்சு. தென் மகாவீராவுடைய இறப்பு. ஓகேங்களா? மகாவீரர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த இடம் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாவபுரி. ஓகேவா? பாவபுரி இன் பீகார். ஸோ என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாவீரர் பிறந்ததும் பீகார்ல, மகாவீரர் இறந்ததும் பீகார்ல. ஓகேவா? ஸோ கம்பேரிட்டிவ்லாம் வந்து நம்ம படிக்கும் போது புத்த மதம் சமண மதம் ஒரு சேர ஒற்றுமையாகத்தான் நம்ம படிப்போம், கம்பேரிட்டிவாக தான் படிப்போம். ஸோ அப்படி படிக்கும்போது சமண மதத்துக்கும் புத்த மதத்துக்கும் என்ன ஒற்றுமைகள் என்ன வேற்றுமைகள், ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய பேசிக் லைஃப். ஓகே, மகாவீரோட பேசிக் லைஃப், ரைட்டா? அவர் சத்திரிய குலத்தை சேர்ந்தவர் தான். மகாவீரர் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரிய குலத்தை சேர்ந்தவர் தான், ரைட்டுங்களா? பட் அப்படி இருந்தாலும் அரசர்கள், மோஸ்ட்லி சத்திரிய குலத்தை சேர்ந்தவர்களாம் பெரும்பாலும் அரசர்கள். அப்படி இருந்தாலும் காமன் பீப்புள் மேலே வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு, அவ்வளோ ஒரு நம்பிக்கை, சரிங்களா? அவ்வளோ ஒரு இரக்க குணம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள் மேலே மகாவீராவுக்கு இருந்தது, ரைட்டா? சரிங்க. மகாவீரா என்ன பண்ணுறாருன்னா வந்து அவருடைய ஏர்லி லைஃப்பில் இதையும் வந்து சொல்லி முடிச்சிருவோம். தன்னுடைய 30வது வயதில் அட் த ஏஜ் ஆஃப் 30 மகாவீரா வந்து பார்த்தீங்கன்னா நாடோடி வாழ்க்கையை மேற்கொள்கிறார். தன்னுடைய 30வது வயதில் மகாவீரர் நாடோடி வாழ்க்கையை மேற்கொள்கிறார். சரிங்களா? கண்டினியூஸா 12 இயர்ஸ்ங்க, தொடர்ச்சியாக 12 ஆண்டுகள் தவ வாழ்க்கை. சரிங்களா? அதனுடைய முடிவாக தன்னுடைய 42வது வயதுல, சரிங்களா, மகாவீரர் ஞானம் அடைந்தார். ரைட்டுங்களா? மகாவீரர் ஞானம் அடைந்தார். மகாவீரர் வந்து ஞானம் அடையக்கூடிய இந்த நிலை, மகாவீரரின் ஞானம் அடைந்த நிலைக்கு வந்து ஒரு பெயர் இருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிர்வாணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நிர்வாணனா என்ன அப்படின்னா இன்ப துன்பங்களை வென்ற நிலை என்று பெயர். சரிங்களா? ஸோ சரிசமமாக, சரிங்களா, இன்பமும் துன்பமும் சரிசமமாக வந்து வென்ற நிலைக்கு பேர் தான் நிர்வாணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? சரி, இப்போ மகாவீராவை பற்றி அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம், ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி வந்து சமண மதத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில பேசிக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம், ரைட்டா? சரி, இவர் வந்து ஞானம் அடைந்தார்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா? எங்க ஞானம் அடைந்தார்? ஓகேவா? இன்னைக்கு வந்து எந்த இடம், ஓகேவா, ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் ஞானம் அடைந்த இடம், மகாவீரா நிர்வாண நிலையை அடைந்த இடம் சொல்லிட்டு கேட்கலாம், இல்லை ஞானம் அடைந்த இடம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஜபாலிகா. ஓகேவா? ரெஜபாலிகான்ற ஒரு இடத்துலங்க. ஆக்சுவலா ரெஜபாலிகான்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் ஒன்று ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? அப்ப அந்த நதிக்கரையில வந்து இவர் ஞானம் அடைஞ்சதுனால அந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜபாலிகா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புத்தர் வந்து ஒரு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு காமன் மேனு கூட தெரியும், போதி மரத்தடியில புத்தருக்கு ஞானம் கிடைத்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஆனா மகாவீராவுக்கு எஸ், நம்மளுக்கு அதற்கான ஆதாரம் இருக்கு. மகாவீரா வந்து பார்த்தீங்கன்னா சால் மரம், சரிங்களா, சால் மரத்தடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மகாவீரா ஞானம் அடைந்த இடம் ரெஜபாலிகா, ஓகேங்களா, சால் மரத்தடியில அவர் ஞானம் அடைந்தார், ரைட்டா? சரி, ஓகேங்க. அடுத்தது மகாவீரா ஞானம் அடைந்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய போதனையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார், தன்னுடைய வந்து கொள்கைகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டார், ரைட்டுங்களா? ஸோ அப்படி அவருடைய முதல் போதனை பரப்பிய இடம், சரிங்களா, அவருடைய முதல் போதனை பரப்பிய இடத்துக்கு பேர் வந்து பாவான்ற இடத்துல தான் அவருடைய முதல் போதனை ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே பேசிக் ஃபேக்ட்ஸ் அபவுட் மகாவீரா, ரைட்டுங்களா? ஸோ அவருடைய ஏர்லி லைஃப், தென் அவருடைய பர்த், அவருடைய டெத்து,
அவருடைய ஞானம் அடையக்கூடிய நிலை, அவர் எந்த வயசுல வீட்டை விட்டு வெளியே போனாரு, தென் ஃபைனலா ஞானம் அடையும் போது அவருக்கு என்ன ஏஜ், எத்தனை வருஷம் தவ வாழ்க்கை, இது எல்லாமே நம்மளுடைய டிஎன்பிசி பேசிக் கொஸ்டின்ஸ். ஓகேவா, கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கிளாசிக்கல் கொஸ்டின்ங்க, நம்ம பார்ப்போம். சரி, இப்போ அடுத்தது சமண மதத்தை பத்தி ஒரு சில பேசிக் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா. என்ன அப்படின்னா இறை தூதர்கள், ரைட்டா, இறை தூதர்கள். ஸோ லைக் வந்து எல்லா மதத்துலையும் உண்டு, குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய இஸ்லாம் மதத்தில் வந்து இறை தூதர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இங்க சமண மதத்தில் இறை தூதர், மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த இறை தூதர்களுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சமண மதத்தில் இறை தூதர்களுக்கு பேர் வந்து தீர்த்தங்கரர்கள். ரைட்டா, மொத்தம் எத்தனை தீர்த்தங்கரர்கள் சமண மதத்துல? 24 தீர்த்தங்கரர்கள். இதுவும் கொஸ்டின். ஓகேவா, சமண மதத்தினுடைய தீர்த்தங்கரர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரைட்டுங்களா. ஸோ இந்த 24 நம்ம படிக்கணுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்மளுக்கு 3 தீர்த்தங்கரா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, டைம் இருக்கும் பட்சத்தில் மற்ற தீர்த்தங்கராவை நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது. ரைட்டுங்களா. சரி, ஃபர்ஸ்ட் முதல் தீர்த்தங்கரா. சரிங்களா, நீங்க சீரியல் நம்பர்னு நினைச்சுக்க கூடாது, முதல் தீர்த்தங்கரான்னு அர்த்தம். சரிங்களா, முதல் தீர்த்தங்கரா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து ரிஷபா அல்லது ரிஷப தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ரிஷபா அல்லது ரிஷப தேவர். ரைட்டா, ஒவ்வொரு தீர்த்தங்கராக்கும் ஒரு லட்சணை, ஒரு குறியீடு, தட் மீன்ஸ் ஒரு சிம்பல் இருக்குங்க. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது ரிஷபாவுடைய சிம்பல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காளை. ரைட்டா, ரிஷபாவோட சிம்பல் வந்து காளை. நம்ம வேதகாலம் வீடியோ போட போறோம், அங்க நம்ம பார்க்கலாம். வேத காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபான்னா காளை என்று அர்த்தத்தை நம்ம சொல்லுவோம். சரிங்களா. சரி, அடுத்தது டைரக்டா நம்ம 23வது தீர்த்தங்கராவுக்கு போயிடுறோங்க. சரிங்களா, நடுவில் வந்து நம்மளுக்கு வேண்டாம், இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ 23வது தீர்த்தங்கரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷுவநாதர். ஓகேங்களா, இங்கிலீஷ்ல வந்து பார்ஷுவான்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து பார்ஷுவநாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, இவருடைய குறியீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு. பார்ஷுவாவுடைய குறியீடு லட்சணை பாம்பு, ஸ்னேக். தென் ஃபைனலி 24th தீர்த்தங்கரா நம்மளுடைய மகாவீரர். ஓகேங்களா, 24வது தீர்த்தங்கரா மகாவீரா. இவருடைய லட்சணை, தட் மீன்ஸ் இவருடைய குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லயன். ஓகேவா, சிங்கம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஆங்கிளையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா, யார் அந்த ஆர்டர் என்ன, நேம் என்ன, அவருடைய சிம்பிள் என்ன. ரைட்டா, ஸோ எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். இன் 2015 குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கொஸ்டின் 23வது தீர்த்தங்கரா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ எல்லா காலத்திலுமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தானுங்க. ரைட்டா. சரி, இப்போ அடுத்தது நம்ம போகணும். இப்போ அந்த சமணர்களுடைய நம்பிக்கையின்படி மகாவீரர் வந்து நிறுவனராக இருந்திருந்தால் அவர் தானே ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கராக இருந்திருக்கணும். ஏன் ரிஷப தேவர் வராரு? இது வந்து சமணர்களுடைய, சமண மதத்தை பின்தொடரக்கூடியவர்களின் ஒரு கொஸ்டினா இருக்கு. ஓகேவா. ஸோ ஆனால் நம்மளுக்கு ஆதாரம் கிடையாது. ரிஷப தேவர் தான் வந்து நிறுவனர் அப்படின்றதற்கான ஆதாரம் வந்து நம்ம கிட்ட கிடையாது. எக்ஸ்பெஷலி நம்ம சமச்சர் புக்கில் அது மாதிரி மென்ஷன் பண்ணல இல்லைங்களா. சரி, ஓகே. ரிஷபா தேவை பற்றி வந்து நம்ம ஒரு சில ஃபேக்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிஷபா இருக்கார் இல்லைங்களா, ரிஷப தேவர், அவர் வந்து பிறந்த இடம் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாடர்ன் அயோத்திங்க, தற்பொழுது யூபியில தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிறந்திருக்கார். ரைட்டா. அடுத்தது இன்னும் நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 மற்றும் 24 தீர்த்தங்கரா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 23 பார்ஷவா, 24 நம்மளுடைய மகாவீரா. இவங்க 2 பேத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 years, 200 ஆண்டுகள் இடைவெளி. ஓகேவா. அடுத்தது வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமான, சரிங்களா, சிற்பங்கள், இந்தியாவிலேயே அதிகமான சிற்பங்கள் யாருக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது? மகாவீராவுக்கு. ஓகேவா, மகாவீராவுக்கு இந்தியாவிலேயே அதிகமான சிற்பங்கள். ரைட்டா. அதுக்கப்புறம் செகண்ட் ஹையஸ்ட், 2வது அதிகமான, ஓகேவா, சிலைகள் யாருக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னா நம்மளுடைய பார்ஷுவா அல்லது பார்ஷவநாதர் 23வது தீர்த்தங்கராக தான் அதிகமான, 2வது அதிகமான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரியா. அதாவதுங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சிலை வழிபாடு என்பது கிடையாது. சரிங்களா. அது எப்போ வருதுன்றதை நம்ம பேசுவோம், நம்ம வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். சரியா. பட் பின்னாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு சமண மதத்தில் தொடங்கியது. ஓகேவா.
24 தீர்த்தங்கராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு உண்டு. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதற்கான இப்போ ஒரு டெம்பிள் லைக் வந்து மகாவீரா டெம்பிளில் வந்து மெயின் காட் மகாவீராவாக இருப்பார். பட் வந்து உபதெய்வங்கள் சரியா தீர்த்தங்கராஸ் மற்ற 23 தீர்த்தங்கராவும் அந்த டெம்பிளில் இருப்பாங்க. சரியா? சிலைகள் வடிவமாக அமைக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக நம்ம சமண மதத்தை பற்றி தெரிஞ்சுக்க கூடியது. ஓகேவா? தீர்த்தங்கரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தீர்த்தங்கரான்ற வார்த்தை வந்து பின்வரும் எந்த மதத்தோடு தொடர்புடையது பேசிக்காக கேட்கலாம். ஓகேங்களா? இங்கே ஒன்றும் பெருசாக டெப்த்தெல்லாம் போயிட்டு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சமண மதம், புத்த மதம், இந்து மதம், ஆசிவிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை செட் பண்ணலாம். ஆப்ஷன் A, B, C, Dன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வில் பி ஜெயினிசம். ஓகேவா? ரைட்டுங்க. இப்போ வந்து திரும்ப நம்ம மகாவீராக்குள்ள என்ட்ரு ஆயிடலாம். ஓகேவா? ஸோ வேற எதுவும் ரிஷபாவை பற்றியோ இல்லை பார்ஷவை பற்றி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையானா வேற எதுவும் கிடையாது. தென் வி வில் என்டர் இன்டு த மகாவீரா. ஓகேவா? மகாவீரர் வர்த்தமான மகாவீரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசிக்காக நம்ம அப்படியே ஓகேவா படிச்சு பழகினதுனால மகாவீரானே நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ மகாவீரோட பீரியட் என்னங்க சொல்லியிருக்கோம்? 534 to 462 BCE அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ரைட்டா? சரி, வீட்டை விட்டு வெளியேறிட்டாரா? 12 இயர்ஸ் வந்து ஃபுல்லாக வேண்டரிங் லைஃபா நாடோடி வாழ்க்கை மேற்கொண்டாரா? சரிங்க, ஞானம் அடைஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ வாழ்க்கையில் உள்ள இன்ப துன்பங்களை சரியாக பகுப்பாய்வு செய்வதற்காகத்தான் மகாவீரா வந்து வீட்டை விட்டு வெளியே போனார் இல்லை? அவரு ஞானம் அடைஞ்சாச்சு. தென் அதுக்கப்புறம் மகாவீருடைய போதனைகள், மகாவீரருடைய கொள்கைகள், மகாவீரருடைய எண்ணங்கள், மகாவீரருடைய அந்த என்ன சொல்றது ஃபுல்லா அவருடைய எப்படியெல்லாம் வந்து மக்களிடையே வந்து அவருடைய பரப்புரைகளை கொண்டு போய் சேர்த்தனாரு, இது ஃபுல்லா என்டையரா பார்த்துட்டு தேராஃப்டர் மகாவீரருடைய மரணத்திற்கு பிறகு சமண மதம் எப்படி பிரிந்தது, ஓகேவா, சமண சங்கங்கள் எவ்வாறு செயல்பட்டது, ரைட்டுங்களா. தென் வந்து சமண மதத்தில் வந்து எழுதப்பட்ட இலக்கணங்கள் இலக்கியங்கள்லாம் என்னென்ன, சமண மதத்தினுடைய புனித நூல் என்ன, சமண மதத்தை பின்தொடர்ந்த அரசர்கள்லாம் யார் யார், தென் இறுதியாக எப்படி இந்த சமண மதம் வீழ்ச்சி அடைந்தது, ஓகேவா, சமண மதத்தில் இருக்கக்கூடிய கலை கட்டிட கலைகள்லாம் என்னென்ன, இது என்டையராக நம்ம பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக ரைட்டுங்களா. ஸோ போலீஸ் கான்ஸ்டபிள் பிசி எக்ஸாம்ல இருந்து மேக்ஸ் ஆட் டு குரூப் ஒன் மெயின்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய அனைத்து கொஸ்டினுக்குமான எளிய விளக்க முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ரைட், நம்ம பார்க்கலாம். மகாவீரருடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓகேவா, பொதுவான கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலா மகாவீரர் சொல்றாரு கடவுள் என்பது கிடையாது. ரைட்டா? ஸோ தேர் இஸ் நோ எக்ஸிஸ்டிங் ஆஃப் காட். சரிங்களா? மகாவீரர் என்ன சொல்றாரு? கடவுளே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரைட்டா? ஆனா மகாவீரருக்கு பிறகு வந்தவர்கள் சரிங்களா அது வந்து வேற மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம். மகாவீரரை பொறுத்த வரைக்கும் கடவுள் கிடையாது. அடுத்தது மகாவீரர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்மா வினைக்கு மதிப்பளித்தார். மகாவீரர் கர்மா வினைக்கு மதிப்பளித்தார்னு சொல்லுவாங்க. மகாவீரர் வந்து ஆன்மாவின் மீது மதிப்பு வைத்தார். சரிங்களா? அதாவது உலகில் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து பொருட்களுக்கும் ஆன்மா உண்டு என்று நம்பியவர் மகாவீரர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோல். ரைட்? மகாவீரருடைய கொள்கை நேச்சர் எப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அடுத்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அவருடைய அகிம்சை வழி. ரைட்டுங்களா? ஸோ சாதாரணமாலாம் கிடையாதுங்க, தீவிர அகிம்சை கொள்கை. தீவிர அகிம்சை கொள்கை என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அகிம்சான்னு சொல்லுவாங்க. மகாவீரா ஃபாலோடு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அகிம்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே அவருடைய பேசிக் குவாலிட்டிஸ். ஓகேவா? ஸோ கடவுள் இல்லை, கர்மாவினை, அதாவது முன்ஜென்ம பாவ புண்ணியங்கள். ரைட்டுங்களா? ஸோ அதை மதிப்பிடுவது தான் வந்து கர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த கர்மா வினைக்கு வந்து இவர் மதிப்பளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட்டா? தென் மகாவீரரை பொறுத்த வரைக்கும் ரைட்டா இல்ல சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் ஞானம் அடைந்து விட்டால் ரைட்டுங்களா ஆடை துறக்க வேண்டும். சரிங்களா? ஸோ ஆடை மறுப்பு. ஓகேவா? once you attain the enlightenment, once you attain the salvation means you need to avoid the clothes. ஓகேவா? in Jainism. ரைட்டா? ஸோ ஆடைகளை துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவீரா சொல்றாரு. சரி, அகிம்சை கொள்கை தெரியும் சார், அது என்ன தீவிர அகிம்சை கொள்கை? ஓகேவா? ஸோ நம்மளுக்கெல்லாம் தெரிந்த அகிம்சைவாதிகள், நாம பார்த்த அகிம்சைவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாத்மா காந்தியடிகள் இல்லைங்களா? ஸோ அவர் என்ன சொல்றாரு? வன்முறையில் ஈடுபடக்கூடாது, உயிர்களை கொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து மகாவீர நம்ம காந்தியடிகளுடைய போதனைகள் இல்லை. மகாவீரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உயிர்களை கொல்லக்கூடாது, ஈவன் தோ மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆல்சோ.
ஓகேவா? நுண்ணுயிர்களை கூட கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகாவீரர் சொல்றாரு. சரிங்களா? ஸோ யோசிச்சு பாருங்க, நுண்ணுயிர்கள் எங்கெல்லாம் நுண்ணுயிர்கள் வாழுதுன்னு யோசிச்சு பாருங்க. அது எப்படி நம்ம வந்து நம்மளையும் அறியாமல் கண்டிப்பா நம்ம அது என்ன சொல்றது, கண்டிப்பா டெஸ்ட்ராய் பண்ண தான் செய்வோம் இல்லைங்களா? பட் மகாவீரா வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது மகாவீரா என்ன சொல்றாருன்னா, உயிர்களே கொல்லக்கூடாது, நுண்ணுயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்ற பட்சத்துல விவசாயம் செய்வதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா? ஏன் இந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஏர் உழும் பொழுது சரிங்களா, கண்டிப்பா வந்து மண்ணில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் இறந்துரும். சரிங்களா? அதனால வந்து விவசாயமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகாவீரர் அவாய்ட் பண்ணதாக சொல்றாங்க. சரிங்களா? அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூற்றாக, ஒரு மரபாக வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதாவதுங்க, ஆதாரமே இல்லாத இல்லை லிட்டரரி ஃபார்மா இல்லாதது நம்மளுக்கு சமைச்சல கொஸ்டின் வராது. அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? சரிங்க, இதெல்லாமே வந்து மகாவீரருடைய பொதுவான கொள்கைகள். சரி, இப்போ மகாவீரர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட் ஓன்லி மகாவீரா, சமண மதத்தில் வந்து ஞானம் அடைந்த பிறகு ஆடை அணியக்கூடாது. ஓகே, அது வேறு விஷயம். அடுத்தது மகாவீரர் சரிங்களா, ஞானம் அடைந்த பிறகு ஜீனர் என அழைக்கப்பட்டார். இங்கிலீஷ்ல வந்து ஜெயினான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஜெயினோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ நாட் ஓன்லி மகாவீரா, சமண மதத்தில் ஞானம் அடைந்தால், ஓகேவா, நிர்வாண நிலையை அடைந்தால் அவர்களுக்கு பேர் ஜீனர், அவர்களுக்கு பேர் ஜெயினா. ஓகேவா? ரைட்டுங்க. இப்போ அடுத்து வந்து அவருடைய மகாவீரருடைய கொள்கைகள். ஏன்னா ஞானம் அடைஞ்ச பிறகுதான் இதை பத்தி நம்ம பேசி ஆகணும். இப்போ எடுத்தோடனே இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ இப்போ மகாவீரருடைய கொள்கைகள் என்ன, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ மகாவீரருடைய கொள்கைகள் ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து 3 ரத்தினங்கள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3 ரத்தினங்கள். ஓகே, ட்ரை ரத்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ட்ரை ரத்னாஸ், 3 ரத்தினங்கள். ரைட்டா? ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் ஃபெய்த். சரிங்களா? நல்ல நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் ரைட் நாலேஜ், ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், தென் ரைட் கண்டக்ட். ஓகேவா? ஸோ நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல நடத்தை, நன்னடத்தை. ஓகேவா? ஸோ இது மகாவீரருடைய 3 ரத்தினங்கள். ஆனால் மகாவீரருக்கு பிறகு வந்தவர்கள், சமண மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல நம்பிக்கை. சரியா? நல்ல நம்பிக்கை அப்படின்னா மகாவீரர் தான் கடவுள் என்ற நம்பிக்கை வரணும். அப்படி வந்தால் தான் அது நல்ல நம்பிக்கை. ஓகேவா? மகாவீரரை உணரக்கூடிய அறிவு தான் நல்ல அறிவு, மகாவீரர் கூறிய வழியில் நடப்பது தான் நன்னடத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜீனரை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து கூறிய விளக்கமாக கருதப்படுகிறது. சரிங்களா? சரிங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகாவீரருடைய கொள்கைகளில் அடுத்த லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 verbs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? 5 விரதங்கள். மகாவீரருடைய 5 விரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அகிம்சை. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் அகிம்சை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொய்யாமை, களவாமை, உடைமை மறுத்தல், the last one பிரம்மச்சரியம். ஓகேவா? ஸோ 5 விரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அகிம்சா, ஓகேவா, சத்யா, இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா அகிம்சா, சத்யா, சரிங்களா, அசத்யா, ரைட்டா, தென் வந்து தியாகா, தென் ஃபைனலாக வந்து பிரம்மச்சரியா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து மகாவீரருடைய 5 விரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டு மகாவீரா பொறுத்த வரைக்கும் பிரம்மச்சரியம் என்றால், ஏன்னா வேத காலத்தில் பிரம்மச்சரியத்திற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா, வேத காலத்தில் பிரம்மச்சரியம்னா ஸ்டூடெண்ட் லைஃப், மாணவர் பருவம். ரைட்டுங்களா? அங்கே வேத காலத்தில் நம்ம ஆசிரமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் என்றால் மாரல் லைஃப். சரிங்களா? அதாவது ஒழுக்கமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மகாவீரர் சொல்றார். ஸோ டு நாட் லீட் டு இன்மாரல் லைஃப் அப்படின்ட்டு மகாவீரர் சொல்றார். அதாவது ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையை வாழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மகாவீரருடைய விளக்கம் ஃபார் பிரம்மச்சரியம். ஓகேவா? ஸோ மகாவீரருடைய 5 விரதங்கள். சரிங்களா? மகாவீரருடைய 3 ரத்தினங்கள், மகாவீரருடைய கொள்கைகள். ரைட்டுங்களா?
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜெயினிசம். ஓகேவா, மகாவீரா ரைட்டா, மகாவீரருடைய ஞானம் அடைகிறது, மகாவீருடைய கொள்கைகள், மகாவீருடைய போதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகாவீரருடைய மரணத்திற்கு பிறகு சரிங்களா எப்படி சமண மதம் பிரிந்தது சரிங்களா. ஸோ சமணத்தினுடைய பிரிவுகள் ஓகேவா, அதனுடைய இலக்கண இலக்கியங்கள், அதை பின்தொடர்ந்த அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சமண மதத்தினுடைய கண்டினியூஷன் பார்ப்போம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.